இப்போது ஆண்ட்ராய்ட் பயனர்களுக்கு கூகுளின் ஜெமினி உதவியாளரை மாற்றி ஓபன் ஏஐயின் சாட் ஜிபிடியை டிஃபால்ட் அசிஸ்டண்டாக பயன்படுத்துவது சாத்தியமாக்கி புதிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பயனர்கள் தங்களின் ஆண்ட்ராய்ட் சாதனங்களில் சாட் ஜிபிடியை கூகுள் அசிஸ்டண்டை மாற்றி பயன்படுத்த முடியும். இந்த மாற்றத்தை செய்ய முதலில் சாட் ஜிபிடி செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் புதுப்பிக்க வேண்டும். பிறகு சாதனத்தின் அமைப்புகள் பகுதியில் சென்று டிஜிட்டல் அசிஸ்டன்ட் என்பதை தேர்ந்தெடுத்து சாட் ஜிபிடியை டிஃபால்ட் அசிஸ்டண்டாக அமைக்க வேண்டும். இந்த புதிய அம்சங்கள் பயனர்களுக்கு பல்வேறு பயன்களை வழங்குகிறது. சாட் ஜிபிடி கூகுள் அசிஸ்டண்டை விட அதிக உரையாடல் திறன் கொண்டது. பயனர்கள் எளிதாக கேள்விகள் கேட்கலாம், பதில்களை பெறலாம், நினைவூட்டல்களை அமைக்கலாம் மற்றும் பல வகையான செயல்களை செய்யலாம். ஆனால் கூகுள் அசிஸ்டண்டை பயன்படுத்தும் போது கிடைக்கும் கூகுள் சேவைகளுடன் இணைப்பு சாட் ஜிபிடியில் இல்லை. உதாரணமாக கூகுள் கேலண்டர், ஜிமெயில் மற்றும் கூகுள் மேப் ஆகிய சேவைகள் சாட் ஜிபிடியுடன் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இதனால் சில பயனர்கள் அதன் பயன்பாட்டை மாறாக உணரலாம். மேலும் சாட் ஜிபிடிக்கு ஹே கூகுள் அல்லது ஓகே கூகுள் என்ற ஹார்ட்வேர் செயல்பாடுகள் இல்லை. எனவே அதை பயன்படுத்துவதற்கு சில கூடுதல் நடவடிக்கைகள் தேவைப்படலாம். இந்த விஷயங்கள் சாட் ஜிபிடியை உதவியாளராக பயன்படுத்தும் போது பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருகிறது. இதனால் பயனர்கள் கூகுளின் ஏற்கனவே அறிந்த சேவைகளுடன் இணைந்து செயல்படும் ஜெமினிக்கு மாற்றாக சாட் ஜிபிடியை அதிக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியும். ஓபன் ஏஐயின் சாட் ஜிபிடி தனது கூர்மையான நுண்ணறிவு மற்றும் பதிலளிப்பு திறன் மூலம் பயனர்களுக்கு ஒரு புதிய தனிப்பட்ட அனுபவத்தை வழங்கும். இவ்வாறு ஆண்ட்ராய்ட் பயனர்கள் விரும்பினால் சாட் ஜிபிடியை முக்கிய உதவியாளராக அமைத்து அதை தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்த முடியும்.